இன்னொருத்தன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இந்த பையனுக்கு, இந்த வாலிப சகோதரன். அவனுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹிஸ் a ரிச் யங் ரூலர் அப்படின்னு போட்டிருக்கு. ரிச் யங் ரூலர்னா என்னது? அவன் பணக்காரனா இருந்தா, அவன்கிட்ட பணம் இருந்துச்சு. யங் அப்படின்னா என்னது? அவனுக்கு வயசு இருந்துச்சு, சின்ன வயசு. ரூலர்னா என்னது? அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, வயசு இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. ஒருத்தன் ஓடி வரான் ஆண்டவர்கிட்ட. ವಯಸ್ಸಿತ್ತು, ಅಧಿಕಾರ ಇತ್ತು. ಆತನು ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯುವಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಮತ್ತು ರೂಲರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅಧಿಕಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ எல்லாம் அவனுக்கு வந்து எல்லாம் இருந்துச்சு அவன் லைஃப்ல. யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பார்த்தா ச்சே எவ்வளோ லக்கிடா எல்லாம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு வந்து அவனை பார்ப்பாங்க. ಯಾರಾದರೂ ಒಬ್ರು ನೋಡ್ಬೇಕಾರೆ ನೋಡಪ್ಪ ಇವನಿಗೆ ಎಲ್ಲಾನು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೊರಗಿಂದ ನೋಡೋರು ಅವ್ರನ್ನ ನೋಡ್ತಾರೆ. ஆனா ஒரே ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில இருக்குலங்க. ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಕೊರತೆ ಅವನಲ್ಲಿ ಇತ್ತು. அது வந்து ஆண்டவர்ட்ட வந்து கேக்குறான் அவன். ಅದನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಅವನು ಕೇಳೋದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. ஆண்டவர் வந்து சொல்றாரு பாருங்க, 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. 16வது வசனம் என்ன சொல்றான் பாருங்க. 16ನೇ ವಚನ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். கேள்வியே தப்பு. அது ஏன் சொல்றேன்? ನಾನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಲಿಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾನೆ. ಪ್ರಶ್ನೆನೇ ತಪ್ಪು. சரி, ஏன் கேள்வி தப்புன்றேன்? நீங்க ಯಾಕೆ ಪ್ರಶ್ನೆ ತಪ್ಪು? நீங்க சொல்லுங்க, நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வியில என்ன தப்பான காரியம்? ಈ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಕಂಡು ಬಂದಿದೆ? சொல்லுங்க ஆன்சர். ದಯಮಾಡಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. இதுல என்ன தப்பு இருக்கு கேள்வியில? ಈ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪು ಇದೆ? சரி, அடுத்த ஸ்லைட் நான் போடுறேன். இதுல ஆன்சர் இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಲೈಡ್ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ, ಅದನ್ನ ನೋಡಿ ನೀವು ಉತ್ತರ ಹೇಳ್ಬೋದು. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லுது? 4ನೇ ಪಾಯಿಂಟ್ ಏನು ಹೇಳ್ತಿದೆ? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? நான் ஏன் ಮಾಡಿದ್ರೆ இது ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது, நம்ம பைபிள் ஸ்டடி நடத்தும் போது, நம்ம எதை வைத்து நம்ம வந்துட்டு போதிக்கிறோம், அது ரொம்ப கேர்ஃபுல். ನಾವು ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಬೋಧನೆ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನಿಗಾ ವಹಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಈ 4ನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சரி, எபேசியர் 2வது அதிகாரம். ಎಫೆಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. பயப்படுறீங்க அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಎದುರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ತಪ್ಪು ಹೇಳಿದ್ರು ಸರಿ. 8வது வசனம் 9வது வசனம். 8 ಮತ್ತು 9ನೇ ವಚನ. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரவுண்ட் பண்ணிங்க, இதை மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, ಇದನ್ನ ನೀವು ಗುರುತು ಮಾಡ್ಕೋಬಹುದು. எபேசியர் 2 8 9. ಎಫೆಸದವರಿಗೆ 8 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம்? ನಾವು ಹೇಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೀವಿ? எப்படி? ಹೇಗೆ? விசுவாசம் மூலமாய். எதனால? கிருபையினாலே விசுவாசம் மூலமாய் நம்ம என்ன பண்ண போறோம்? காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம இது வந்து தேவன் கொடுத்த ஈவு. அப்படின்னா என்னதுங்க இங்கிலீஷ்ல? கிஃப்ட். தேவன் கொடுத்த கிஃப்ட். இதை வந்து வாங்க முடியாது, இதை காசு கொடுத்து வாங்க முடியாது, எது செஞ்சு வந்து சம்பாதிக்க முடியாது. நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்ல வார்த்தை தான் பேசியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து, ஸோ அதனால நான் வந்து நித்திய ஜீவன் போக முடியாது. ಇದು ನಾವು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಖರೀದಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಬಹುಮಾನ. ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಮತ್ತು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಇದನ್ನು ನಾವು ಪಡೆದಿದ್ದೀವಿ. ஸோ அதனால இங்க வந்து கேள்வியில் என்ன தப்பு? அப்பனா இதுல இவன் கேட்கிற கேள்வியில் என்ன தப்பு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும்? அப்பனா என்ன தப்பு? கேள்வியில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ನಿತ್ಯ ಜೀವದಲ್ಲಿ ನಾನು ಪಡಿಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. ಈ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪು ಇದೆ? அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? ಅವನು ಏನು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದ? ஏதாவது செஞ்சுட்டா, நல்லது செஞ்சுட்டா நித்திய ஜீவன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கரெக்ட் அதானே? ஸோ என்ன ராங் அவன் யோசனையில்? என்ன ராங்கு? என்கிட்ட தான் எல்லாம் இருக்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவன் சொல்றான் 19வது வசனத்துல, 19வது அதிகாரத்துல அவன் வந்து சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நான் விபச்சாரம் செய்யல, நான் திருடல, பொய் சாட்சி சொல்ல, அப்பா அம்மாவை கனப்படுத்திருக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் நான் கனப்படுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்து நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு 20வது வசனத்தை சொல்றான். மத்தேயு 19:20. சின்ன வயசுல இருந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்றான். எனக்குள்ள என்ன குறையா இருக்கு அப்படின்னு கேட்கிறான் அவன். ಮತ್ತಾಯ 19:20 ನಾನು ನೋಡ್ತೇನೆ, ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? ನಾನು ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿಂದ ಎಲ್ಲಾ ದೇವರ ವಚನಗಳನ್ನು ನಾನು ಪಾಲಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ.
ஆண்டவர் சொல்றாரு ஆமா அவன்கிட்ட இன்னும் குறை இருக்கு அப்படின்னு. ಒಂದೇ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு, எத்தனை கட்டளை இருக்கு? 10 கட்டளையில ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಟ್ಟಳೆಗಳಿದೆ? இதுக்காவது பதில் சொல்வீங்களா? இல்ல 10 கட்டளையில எத்தனை கட்டளை இருக்கு? ದಶಾಜ್ಞೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಶಾಜ್ಞೆಗಳಿದೆ? அதுலயே இருக்கேப்பா ஆன்சரு. 10 இருக்கு. ஆமா கரெக்ட். 10 கட்டளையில 10 கட்டளைகள் இருக்கு. சரியா? ದಶಾಜ್ಞೆಯಲ್ಲಿ 10 ಇದೆ. இவன் இந்த லிஸ்ட் சொல்றதுல வந்து இவர் ஏசப்பா சொல்ற லிஸ்ட்ல 6 இருக்குது கீழே. மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உறவை குறித்து இவன் பேசுறான். ஓகே, மனுஷனுக்கு மனுஷன் இருக்கிற உறவு குறித்து. நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, யாருக்கு விரோதமா எதுவும் பண்ணல, எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா எதுவும் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரன் பொருளை நான் ஆசைப்படல. 10 கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றேன். ஆனாலும் குறை இருக்குன்றீங்களே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கறான் இவன். ಒಂದು ಮನುಷ್ಯ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕರ್ತವ್ಯಗಳಿದೆ. ಆ ಕರ್ತವ್ಯಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದನ್ನ ನನ್ನ ಸಣ್ಣ ಪ್ರಾಯದಿಂದ ನಾನು ಪಾಲಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 4 கட்டளைகளை அது வந்து என்ன சொல்லுது? ಮೊದಲು 4 ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಆತನು ಏನು ಹೇಳ್ತಿದೆ? தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணணும்? ನಿನ್ನ தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, நீ ஆராதிக்க கூடாது, வணங்க கூடாது அப்படின்னு சொல்லுதுங்க. ನಿನ್ನ ದೇವರಾದ ದೇವರೊಬ್ಬರನ್ನೇ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಿದೆ. சோ இவனுடைய தேவன் யாரு? ಈತನ ದೇವರು ಯಾರು? ஆண்டர் ஈஸியா அந்த பதில் வர வச்சிடறாரு. அவன் வாயிலிருந்தே வந்துருது பதில். ಅವನ ಬಾಯಿನಿಂದಾನೇ ಉತ್ತರ ಬರಲಿಸಿಬಿಡ್ತಾರೆ. அப்ப ஆண்டர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற நிறைய காசு இருக்குல்ல, இதெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை வந்து நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு. ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಂಪತ್ತಿಗಳನ್ನ ನೀವು ಮಾರ್ಬಿಟ್ಟು ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உடனே அவனுக்கு 22வது வசனத்துல என்ன சொல்லுது? ತಕ್ಷಣ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் போயிட்டான். பைபிள்லயே ஒரே ஒரு மனுஷன் ஏசப்பாட்ட வந்து துக்கமாய் போன ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா அது இந்த பணக்காரன் தாங்க. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದು ದುಃಖಮುಖವಾಗಿ ಹಿಂತಿರುಗಿಸಿದಂತ ಒಂದು ಯುವಕ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಈ ಮನುಷ್ಯನೇ. அநேகர் வந்தாங்க, குஷ்டரோகிகள், விபச்சாரிகள், வரி வசூலிக்கிறவங்க எல்லாரும் ஏசப்பாட்ட இருந்து ஏசப்பா அவங்க வாழ்க்கையை தொட்டுட்டாருன்னா, ஏசப்பா அவங்க வாழ்க்கை கிட்ட இருந்துட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமா போனாங்க. பைபிள் ஒரே ஒரு மனுஷன் துக்கமா போன மனுஷன், இந்த அதிக பொருள்களை வைத்திருந்த பணக்காரனா இருந்த இந்த மனுஷன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದಂತ ದರೋಡೆಗಾರರಾಗಿರ್ಬೋದು, ವಿಭಚಾರಿಗಳಾಗಿರ್ಬೋದು, ನಾನಾ ರೀತಿಯಿಂದ ಪಾಪ ಮಾಡಿದವರು ಬಂದರು. ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಸ್ವಸ್ಥವಾಗಿ ಹಿಂತಿರುಗಿದ್ರು. ಇವತ್ತನ್ನು ಮಾತ್ರ ಹೇಗೆ ಬನ್ನೋ ದುಃಖಮುಖವಾಗಿ ಹಿಂತಿರುಗುದ ಎಂಬುದಾಗಿ ನಾನು அவனுக்கு இன்னொரு கடவுள் இருந்துச்சுங்க. ಯಾಕಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೊಂದು ದೇವರು ಇತ್ತು. யார் அந்த கடவுள்? அவனுக்கு ಯಾರು? அவனுடைய கடவுள் யாருங்க? ಅವನ ದೇವರು ಯಾರು? அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய பொருள் தான் அவனுடைய கடவுள். ಅವನ ಆಸ್ತಿ ಮತ್ತು ಅವನ ಸಂಪತ್ತಿನೇ ಆತನ ದೇವರು. அதை விட்டு கொடுக்க அவனுக்கு இஷ்டம் இல்ல. ಅದನ್ನ ತ್ಯಜಿಸಲಿಕ್ಕೆ எல்லாரையும் வந்து ஆண்டவர் உங்க ஆஸ்தியை வித்துருங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲರನ್ನೂ ಮಾರಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. இந்த கதை வந்து அந்த சகோதரனுக்கு வந்து பணம் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டம். ஒட்டகம் வந்து அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கதவுக்குள்ள வந்துரும், ஆனா இது வர முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு ஆண்டவர். ಮಿಗಿಲಾದಂತ ಹಣ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅವನಿಗೆ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಒಳಪಡಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟವಾಗ್ತಿದೆ. ಒಂಟಿ ಸೂದಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ನುಗ್ಗೋದು ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்போ உடனே சீசர்கள்லாம் சொல்றாங்க 25வது வசனத்துல, ஆண்டவரே இந்த பணக்காரன் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, இவன் வந்து விராட் கோலி மாதிரி நம்ம எங்க நாட்டுல இவன் விராட் கோலியே வந்து ஆண்டர்கிட்ட வர முடியலன்னா நாங்கெல்லாம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಇರುವಂತವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ ತರ ಶಕ್ತಿಯುತವಾದಂತ ಮನುಷ್ಯ ಇವನಲ್ಲೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಎಂತವರು ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு 26வது வசனத்துல? 26ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಮನುಷ್ಯನಿಂದ ಅಸಾಧ್ಯವೂ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. அப்ப பேதுரு சொல்ற, ஆண்டவரே உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமே, எங்க லைஃப் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேக்குறாரு. ಆಗ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರೇ ನಿಮಗಾಗಿ ಎಲ್ಲಾನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಹಿಂಬಾಲಿಸ್ತಿದಲ್ಲ, ನಮ್ಮ ಗತಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க விட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பரலோகத்துல ஒரு பெரிய ஒரு 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 உங்க பலன் இருக்கு, உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲ ನನಗಾಗಿ ಎಲ್ಲ ತ್ಯಜಿಸ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, எனக்காக சகோதரிகளை, வீடுகளை, அப்பாவை, அம்மாவை, பிள்ளைகளை, உங்க நிலத்தை எல்லாம் என் நாமத்துக்காக நீங்க விட்டு வந்திருக்கீங்க. 100 மடங்கு பரலோகத்திலே நித்திய ஜீவன்ல நீங்க வந்து சுதந்திரத்துக்கு கொள்ள போறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. 29வது வசனத்துல, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಎಲ್ಲರನ್ನೇ ಪರಿವಾರದವರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ, ಆದ ಕಾರಣ ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ 26ನೇ ವಚನದಲ್ಲಿ. 29ல 29ನೇ ವಚನ. அப்புறம் கடைசியா 30வது வசனம் சொல்றாரு. 30வது வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்ல வராரு? 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இங்க வந்து உலகத்துல ஒருவரே முந்தினோரா இருக்கலாம், அங்க போயிட்டு லைன்ல லாஸ்ட்ல இருப்பாங்க. இங்க ஒருவேளை பிந்தினவர்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், உலக பிரகாரமா ஏழைகளா இருக்கலாம்,
பட் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவங்க வந்து அரசாட்சி செய்கிற ஜனங்களா இருப்பாங்கங்க. ಅಲ್ಲಿ ಹಿಂದಿನವರು ಮುಂದಿನವರಾಗಿರ್ತಾರೆ, ಮುಂದಿನವರು ಹಿಂದಿನವರಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹಿಂದೆ ಇರುವವರು ಕೂಡ ಸಹ ಮುಂದೆ ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஸோ அதனால நம்ம நினைக்கிறோம் இங்க உலகத்துல வந்து இவன் வந்து ரொம்ப நோயால இருக்கிறான், பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனுக்கு வந்து இந்த கஷ்டம், இவனுக்கு வந்து சொந்த வீடு இல்லை, இவனுக்கு வந்து சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவங்க வந்து ஒரு பெரிய சுதந்திரத்தை படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா நம்ம போடுற கணக்கெல்லாம் தப்பா இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கணக்கு நம்ம கணக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ನಮ್ಮ ಲೆಕ್ಕಾಚಾರ ಎಲ್ಲ ತಪ್ಪಾಗಿರುತ್ತೆ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಇವನಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ವಂತ ಮನೆ ಇಲ್ಲ, ಸ್ವಂತದವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಲವಾರು ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕಬಹುದು. ಆದರೆ ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ಬೇರೆಯಾಗಿರುತ್ತೆ. ஸோ அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வரும்போது, ஆண்டவரே உண்மை அல்லாமல் நான் வேற தெய்வனை வைக்கவே மாட்டேன். அது ஒரு நபரா இருக்கலாம், என் பொருளா இருக்கலாம், என் வேலையா இருக்கலாம், என் படிப்பா இருக்கலாம், என் பிள்ளைகளா இருக்கலாம், என் குடும்பமா இருக்கலாம். உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் நம்பர் 1 நீங்க தான் ஆண்டவரே. அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். ஸோ அதுதான் ஆண்டவரே, நான் வேற காரியங்களை நான் தெய்வமா நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்வரா இருக்கிறார். ದೇವರೇ ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ ಬೇರೆ ವಸ್ತುಗಳನ್ನ ಅಥವಾ ಬೇರೆ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನ, ಯಾವುದೇ ವಸ್ತುಗಳನ್ನ ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಸ್ಥಾನವನ್ನು ಅವರಿಗೆ ನಾನು ಕೊಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಬೇಕು. ஏன்னா அந்த தப்பு தான் இந்த பிரதர் பண்ணாரு. ಅದೇ ತಪ್ಪನ್ನ ಈ ಸಹೋದರನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஸோ அந்த தப்பு நம்ம படிக்கிறவங்க நம்ம பண்ணிடக்கூடாது. ನಾವು ಓದುವಂತ ನಾವು ಕೂಡ ಅದೇ ತಪ್ಪನ್ನ ನಾವು ಮಾಡಬಾರ್ದು. ஸோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ನಾವು நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன செய்யணுங்க? ನಿತ್ಯ ಜೀವ ಪಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஒண்ணும் பண்ண முடியாது. ಏನು ನಾವು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி, பாவியா இருக்கிற என்மேல் நீ இரக்கம் காட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஈவா என்ன பண்றாரு? நம்மளுக்கு நம் பாவங்களை கழுவி நம்மளை புது மனுஷியாக்கி தம்முடைய சொந்த மகனை நம்மளுக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செய்கிறார். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ದಯೆ ತೋರಿಸಿ, ದೇವರು ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ತನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. நீங்க ஒரு தேங்காய் அடிக்க வேண்டாம், சுத்தி வர வேண்டாம், உங்க தலையில என்னென்ன பண்ண வேண்டாம், உங்க முடி கொடுக்க வேண்டாம், நீங்க எதுவும் பண்ண வேண்டாங்க. ನಿಮ್ಮ ಕೇಶವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ತಲೆಯಲ್ಲಿ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡೆಯೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಯಾವುದೇ ನಿಮ್ಮಂತ ಅಸಾಧ್ಯವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನೀವು ಪಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. ಯಾಕಂತಂದ್ರೆ ರಕ್ಷಣೆಯು ಉಚಿತವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஆண்டவர் ஈவாய் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿ ನಮಗೆ நம்ம ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்லவங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ரட்சிக்கல. ನಾವು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அதன் மூலியமாய் நம்ம வந்து ஏதோ சைடுல வந்து ஆண்டவர் அதன் மூலியமாய் நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறார். ನಾವು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ, ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಆದ ಕಾರಣ ದೇವರು ತಮ್ಮ ಕೃಪೆ